மது, இதுக்கப்புறம் செவந்தி நீ ஒழுங்கா படிக்கல, திருட்டுத்தனமா மொபைல் யூஸ் பண்ணன்னு சொல்லி சொல்லி உன்னை படாத பாடுபடுத்த போறா. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ எப்பவுமே அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் மது. அப்பதான் நீ உன்னை காப்பாத்திக்க முடியும். சரியா? சரிங்க சித்தி. சரி மது, நான் இங்க இருக்கிறத பார்த்தா தேவையில்லாம நான் தான் உனக்கு தப்பா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் நான் சொன்னதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க சித்தி. அண்ணி, நாமளும் போலீஸ் என்கொயரின்னு சொல்லி 4-5 கடையில் ஃபோனை காட்டி கம்ப்யூட்டர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். ஃபோனை இந்த ஏரியாவில் வாங்கின மாதிரியே தெரியலையா அண்ணி? ரகு, அப்படியெல்லாம் சாதாரணமா விட்டுற முடியாது. இந்த ஏரியாக்குள்ளதான் ஏதாவது ஒரு கடையில வாங்கியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். எனக்கு என்னமோ மதுவுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறவங்க 2 பேர் தான். ஒன்று மதுவோட ஃப்ரெண்டு வித்யா. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது பொய் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கணும். அப்படியே மொபைல் வாங்கி கொடுத்துருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மிரட்டணும்னு வைங்க, அந்த புள்ள உண்மையை சொல்லிடும். இல்லை உங்கள் மேலே மதுவுக்கு வெறுப்பு வரணும்னு பூர்ணியை மதுவுக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கணும். அவளை 2 சாத்தனா சொல்ல போறா. எனக்கும் அந்த டவுட் இருக்கதான் செய்து ரகு. ஆனா வித்யா கிட்ட மிரட்டு கேட்டாலோ பூர்ணியா அடிச்சு கேட்டாலோ சொல்ற ஆளுங்களா அவங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்களே வாங்கி கொடுத்திருந்தாலும் இந்த ஏரியால தானே ஏதாவது ஒரு கடையில வாங்கியிருப்பாங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கடையில விசாரிக்கிறது தான். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க அண்ணி, விசாரிச்சிடலாம். எதுக்கு நாமளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு போய் விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. ரகு, அங்க பாருங்க, அங்க ஒரு மொபைல் ஷாப் இருக்கு. இந்த கடையில வேணா விசாரிச்சு பார்க்கலாம். அண்ணி, மற்ற கடையெல்லாம் எப்படி போலீஸ் என்கொயரின்னு சொல்லி விசாரிச்சோமோ அதையே இங்கேயும் மெயின்டைன் பண்ணுங்க. சாதாரணமாக விசாரிச்சாலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சரி, வாங்க விசாரிக்கலாம். வாங்க. வாங்க மேடம், வாங்க சார். மொபைல் பார்க்கணுமா? எந்த ரேஞ்சில் பார்க்குறீங்க? என்ன பிராண்ட் வேணும்? இருங்க, நாங்கள் மொபைல் வாங்க வரல. வேற எதுக்கு சார் வந்திருக்கீங்க? ஒரு போலீஸ் என்கொயரி. போலீஸ் என்கொயரியா? ரகு, அந்த போனை கொடுங்க. இந்த மொபைல் இங்க வாங்கினாங்களான்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஐஎம்இ நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே தான் வாங்கியிருக்காங்க மேடம். யார் வாங்கினாங்க, என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், பார்த்து சொல்கிறேன். பூரணி நம்பர் 12, அன்பு நகர், 3rd ஸ்ட்ரீட், ஈரோடு. அந்த நேமில் தான் வாங்கியிருக்காங்க மேடம். ஓகே சார், எனக்கு இது போதும். மேடம், இந்தாங்க மேடம் உங்கள் ஃபோன். எங்களுக்கு அந்த பில்லோட டூப்ளிகேட் காப்பி வேணும். டூப்ளிகேட் காப்பியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், எடுத்து தரேன். இந்தாங்க. ஓகேவா மேடம்? தேங்க்யூ. பரவாயில்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதாவது பே பண்ணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம். ஆல்ரெடி போலீஸ் என்கொயரின்னு சொல்லிட்டீங்க. இதை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை, அவ்வளோதான் மேடம். தேங்க்யூ. வாங்க. பாத்தீங்களா நீ? எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கூட இருந்தே குழி பறிச்சிருக்கா. அவளை விடுங்க ரகு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். நீங்க வண்டி எடுங்க. இல்ல நீ, எவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டுல போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட வாயை திறக்காம என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்களா? அவளை 2ல் 1 பாத்துறணும் நீ. வாங்க.
செவந்தி எப்படியும் போனை வாங்கி கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்கிற ஆர்வத்துல அவளை நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அந்த செவந்தி உதட்ட பிதுக்கிக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பா பாருங்க. இன்னைக்கு அவள பூர்ணி, ஏய் என்ன ரகு இவ்ளோ கோவமா நம்மள கூப்பிட்டுக்கிட்டே வராரு? நாம தான் போனை வாங்கி கொடுத்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படியாதான் இருக்கணும். சரி, எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் தானே இறங்கணும். பாத்துக்கலாம். ஏ பூர்ணி, வாடிங்க வாடி. டேய் ரகு, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? ஏய் வாடின்றல. எதுக்கு சித்தப்பா இவ்ளோ கோவத்தோட கூப்பிடுறாரு? இங்க வான்னு சொன்னல. தைரியமா போய் ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் இங்க தானே இருக்கேன். ஏண்டி, மதுக்கு எப்படி மொபைல் வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்த. இப்ப எப்படி மது மொபைல்ல இருக்க சிம் கார்டு உன் பேர்ல இருக்கு? அந்த மொபைலை நீ தான் வாங்கி கொடுத்துருக்க. என்னடா சொல்ற? மதுக்கு போன் வாங்கி கொடுத்தது பூர்ணியா? ஆமாமா, இந்த சதிகாரி தான் வாங்கி கொடுத்துருக்கா. காலையில வீட்ல உள்ள எல்லாரும் மாத்தி மாத்தி யார் மொபைல் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டப்போ வாயே திறக்காம ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்ன. இவ இப்படி வாயை திறப்பா? இவதான் மதுவை குட்டிச்சவர் ஆக்கணும்னு பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் வாயவே திறக்கல, மதுவையும் வாயை திறக்க விடாம பண்ணிட்டா. யாரு? நான் மொத குட்டிச்சோரா போகட்டும்னு நினைக்கிறேனா? நீ கோபுரத்துல வைக்க நினைக்கிறியா? ஏண்டி இப்படி புழுகுற? உனக்கு கொஞ்சம் கூட மது மேல அக்கறையே கிடையாது. அதுதான் உண்மை. இத நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அது யாருக்குமே புரியறதில்ல. ஆனா புரிய வேண்டியவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஏய் நிறுத்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப உண்மை தெரிஞ்சதும் தப்பிக்கிறதுக்கு எங்க மேலேயே பழிய போடுறியா?